எல்லாரோடையும் போட்டோ எடுத்து பாருங்க. ஏன்னா அவர் சாமி தரிசனத்துக்கு கியூல போயிட்டு இருக்காரு. அதனால கொஞ்சம் அமைதி காட்டு, நிச்சயமா போட்டோ எடுத்துட்டு தான் போவாரு. நீண்ட வரிசையில் நின்று அமைச்சர் சாமி தரிசனம். சென்னை அம்பத்தூரில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலமுருகன், அம்பத்தூர் மண்டல குழு தலைவர் PK மூர்த்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். விழாவில் அமைச்சருக்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மீது குடமுழுக்கு தீர்த்தம் தெளிக்கப்பட்டது. பொதுமக்களுடன் பொதுமக்களாக அமைச்சர் ரமேஷ் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்திருங்கள். செய்திகள் குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். இல்ல, கட்டணம் உயர்த்தவே இல்லையே. கட்டணத்தெல்லாம் உயர்த்தவில்லை. அங்க வந்து எந்த கட்டணத்தையும் உயர்த்தல. அங்க 20க்கும் மேற்பட்ட சேவைகள் இருக்கு. அந்த 20க்கும் மேற்பட்ட சேவைகள் அதே கட்டணம் தான் நீடிக்குது. நிர்வாக ரீதியாக சில முறைகேடுகள் அங்க இருந்தது வந்து நமக்கு தெரிய வந்துச்சு. அதற்காக இப்படி ஒரு கட்டண உயர்வை ஏற்கனவே வந்து அதிகாரிகள் பரிசீலித்து வச்சு அதற்கான பொதுமக்களுடைய கருத்து கேட்பு, புரியுதுங்களா, பொதுமக்களிடையே வந்து கருத்து கேட்கக்கூடிய அந்த கருத்தை தான் கேட்டிருக்காங்களே தவிர்த்து விலையெல்லாம் உயர்த்தல. நிறைய இடங்கள்ல வந்து விலை உயர்த்தப்பட்டுச்சுன்ற தவறான தகவல் பரப்பப்பட்டிருக்கு. பொதுமக்கள்கிட்ட கருத்து தான் கேட்டுக்கிறாங்க. பொதுமக்கள் கருத்துல வந்து இந்த உயர்த்த வேண்டாம்னு சொன்னாங்கன்னா நாங்க உயர்த்த போறது கிடையாது. பொதுமக்களுடைய கருத்தை தாண்டி இந்த அரசாங்கம் எந்த விதமான முடிவும் எடுக்காது. பொதுமக்கள் என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் இந்த அரசாங்கம் நடக்கும்.